விஜயை ராகுல் ஏன் சந்திக்கவில்லை? அதிர்ச்சி தரும் பின்னணி தகவல். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். விஜய் ராகுல் சந்திப்பு நடக்காமல் போனதற்கான உண்மை காரணம் என்ன என்பது பற்றி ஒரு முக்கிய தகவல் கிடைத்திருக்கு. அதாவது விஜயின் டெல்லி பயணத்தில் ராகுல் மற்றும் சோனியாவை சந்திப்பது என முடிவு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளும் எல்லாம் செய்யப்பட்டிருந்தன. தாவேக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்ததுமே ராகுலை தொடர்பு கொண்டு நன்றி சொன்ன விஜய், பெரும்பான்மை வலிமையை நிரூபித்துவிட்டு டெல்லி வந்து உங்களை நேரில் சந்திக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். அதற்கு அவசரம் இல்லை, நீங்கள் டெல்லி வரும்போது அவசியம் சந்திப்போம் என்று கூறியிருந்தார் ராகுல் காந்தி. அதன்படி பிரதமர் மோடியின் அப்பாயின்மெண்ட் கிடைத்ததும் 27ஆம் தேதி டெல்லிக்கு தான் வருவது குறித்தும் 28ஆம் தேதி ராகுல் காந்தியை சந்திக்க விரும்புவதை குறித்தும் காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தியிடம் சொல்லியிருக்கிறார் விஜய். இதனை ராகுலுக்கு பாஸ் செய்யப்பட்ட 28ஆம் தேதி காலை 10 மணிக்கு சந்திக்க நேரம் ஒதுக்கினார் ராகுல். அதனை விஜய்க்கும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்த நிலையில 28ஆம் தேதி காலை 7 மணிக்கு விஜயை தொடர்பு கொண்ட பிரவீன் சக்கரவர்த்தி, ராகுல் மற்றும் சோனியாவை சந்திக்கும் புரோகிராம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, அடுத்த வாரம் அல்லது அடுத்த மாதம் சந்திக்கலாம்னு ராகுல் காந்தி சொல்ல சொன்னார் என்று விஜயிடம் சொல்ல ஷாக் ஆகியிருக்கிறார் விஜய். ஏன், என்னாச்சு என விஜய் கேட்டபோது, கர்நாடக முதல்வர் மாற்றம் விவகாரம் நடந்து கொண்டிருக்கிறது, அது தொடர்பாக இடைவிடாமல் பல விஷயங்கள் ஆலோசிக்கப்படுவதால ராகுல் மிக பிஸியாக இருக்கிறார் என்று காரணத்தை சொல்லியிருக்கிறார் பிரவீன். இதனை விஜய் நம்பினாலும் அவரை சுற்றியுள்ள அதிகாரிகள் தரப்பு இதில் ஏதோ விவகாரம் இருக்கிறது, உங்களிடம் காங்கிரஸ் மறைக்கிறது என்று சொல்ல அதனை ஆமோதித்துள்ளார் விஜய். இந்த நிலையில இவர்களின் சந்திப்பு ஏன் ரத்து செய்யப்பட்டது என்று காங்கிரஸ் மேலிடத்துல தொடர்புடைய சீனியர்கள் விசாரித்த போது பிரதமர் அலுவலகத்தில் நடந்ததுதான் காரணம். அதாவது பிரதமரை சந்தித்த விஜய் தமிழக நலன்களை முன்வைத்து 4 கோரிக்கைகளை பிரதமரிடம் கொடுத்திருக்கிறார். அதில் ஒன்று மேகதாது அணை கட்டும் விவகாரம். விஜய் தந்த கோரிக்கைகளை மேலோட்டமாக படித்து பார்த்த பிரதமர் மோடி அருகில் இருந்த தனது அரசின் உயர் அதிகாரி ஒருவரிடம் இதை பற்றி சொல்ல, இந்த விவகாரத்தை நம்மிடம் சொல்வதற்கு பதில் காங்கிரஸ் தலைமையிடம் இவர் சொல்லலாம், கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்கிறது, தமிழகத்துல இவர் அரசியல் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறது, அந்த வகையில இருவரும் பார்ட்னர்கள் தானே, அதனால காங்கிரஸ் தலைமையிடம் சொன்னால் பிரச்சனை ஈஸியாக சால்வ் ஆகிவிடுமே என அந்த அரசு அதிகாரி சொல்லியிருக்கிறார். அப்போது பிரதமர் மோடி, நாளைக்கு நீங்கள் ராகுல் காந்தியை சந்திக்கிறீர்கள் தானே, அவரிடம் மேகதாது விவகாரத்தை சொல்லுங்கள், எல்லாம் சரியாகும் என அட்வைஸ் செய்திருக்கிறார். இந்த விஷயம் ராகுல் காந்திக்கு அன்றைய இரவே தெரிய வந்திருக்கு. அந்த வகையில விஜய் நம்மை சந்தித்தால் நிச்சயம் இந்த கோரிக்கையை நம்மிடம் வைப்பார், அதை மறுக்க முடியாது. விஜய்க்காக கர்நாடகாவில் உள்ள நமது அரசுக்கு நிர்பந்தம் தர முடியாது, அதனால அவரை சந்தித்தால் தானே இந்த பிரச்சனை, சந்திப்பை ரத்து செய்துவிட்டால் அந்த நெருக்கடி நமக்கு இருக்காது என யோசித்துதான் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அப்பாயின்மெண்ட்டை ரத்து செய்தார் ராகுல் காந்தி என்று பின்னணி ரகசியத்தை விவரிக்கிறார்கள். இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.